ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர் டெட்டு பேப்பர் 1 மேக்ஸ் பார்க்கலாம் வாங்க. என் பொண்ணுக்கு ஃபீவர் 4 நாள், அதெல்லாம் வீடியோ போட முடியல. இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் டெட்டு பேப்பர் 1 பார்க்கலாம். குட் மார்னிங். ஷங்கர் 12 ரூபாய் வீதம் 6 ஆப்பிள்களும் 3.50 வீதம் 12 ஆரஞ்சுகளும் வாங்கினான். கடைக்காரரிடம் 200 கொடுத்தால் மீதி வாங்க வேண்டிய தொகை. அந்த 12 × 6 போட்டு பெருக்கோங்க. 3.50 ரூபாய் 12ஆல் பெருக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்துட்டு 200 ரூபாயில் அந்த அமௌண்ட்டை கழிங்க. மீதி கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய தொகை 76 ரூபாய். 48இன் காரணிகளின் எண்ணிக்கை 8. ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் 55 டிகிரி எனில் மற்ற கோணம் 35 டிகிரி. முதல் 5 முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 30. முதல் 10 இயல் எண்களின் சராசரி 5.5. 1 2 1 2 3 5 8 13 21 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு 34. 67,067 உடன் எதனை கூட்ட முழு வர்க்கமாகும்? 14. படத்தில் உள்ள சமபக்க முக்கோணங்களின் மொத்த பரப்பு 12 √3 cm². 85 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட சுவற்றில் வண்ணம் தீட்ட 1 சென்டிமீட்டருக்கு 8.80 வீதம் ஆகும். மொத்த செலவு 33,660. 50 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 45 என கணக்கிடப்பட்டது. பின்னர் 43 என்பது தவறுதலாக 73 என எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிந்தது எனில் சரியான சராசரி 44.4. 7 × 5466 என்ற எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 3. 7² + 8² + 56² = 57². கணித மேதைகளின் சக்கரவர்த்தி காஸ். இந்த பிக்சர் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 115 டிகிரி 130 டிகிரி. படத்தில் எக்ஸினுடைய மதிப்பு 115 டிகிரி. x + 1/x = 2 எனில் x² + 1/x² 2. எஸ் என்ற எழுத்தின் சுழற்சி கோணம் 180 டிகிரி. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி எடை 42 கிலோகிராம். அவ்வகுப்பு ஆசிரியர் எடையினையும் சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரின் எடை 83 கிலோகிராம். தனி வட்டியில் 8% வட்டி விதத்தில் அசலானது 25 ஆண்டுகளில் 3 மடங்காகும். தவறான கூற்று. இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும். இரு இயல் எண்களின் கூடுதல் ஒரு இயல் எண் ஆகும். சரி. இரு முழு எண்களின் பெருக்கல் பலன் ஒரு முழு எண் ஆகும். அதுவும் சரி. ஒரு விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும். அதுவும் சரி. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும். தவறு. 1 9/16 வர்க்கமூலம் 1 1/4. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? 3மே சரிதான். 1 சென்டிமீட்டர் 1 மில்லிலிட்டர். 1 டெசிமீட்டர்³ 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர்³ 1 லிட்டர். 1 மில்லிமீட்டர்³ = 100 லிட்டர். தவறு.
5 இலக்க மிகச்சிறிய எண்ணின் முன்னிக்கும் 4 இலக்க மிகப்பெரிய எண்ணின் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம் 1. மதிப்பு காண்க. 1 டிவிஷன் 1 into 1 plus 1 division into 1 plus 1 division into 1 plus 1 division 2. இதனுடைய மதிப்பு 5/8. ஏன் வாயிலே சொல்ல போகிறீங்க? அப்படி போட்டு பார்க்கலாமே சம்முன்னு சொல்லலாம். எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது. அதில் தான் உங்களுக்கு கொஷின் மாடல் இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெட்டு. அவங்களுக்கு கொஷின் பேப்பர் மாடல் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். மேக்ஸுக்கு எனக்கும் ரொம்ப தூரம். √3 = 1.732 எனில் 1/√3. 7:15 முற்பகல் இருக்கும், 9:03 பிற்பகல் இருக்கும். இடையே உள்ள நேர இடைவெளி 13:48. ஜனவரி 15, 2012 என்பது ஞாயிற்றுக்கிழமை எனில் மார்ச் 15, 2012 என்பது வியாழக்கிழமை. ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 5√2 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு 5 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றில் பகா எண் எது? 173. 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் 45 சென்டிமீட்டர். 1.75, 5.6, 7 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 0.7. த்ரீ + 9 + 27 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1092 கிடைக்கும்? ஏபி மற்றும் சிடி என்ற இரு நாண்கள் வட்டத்திற்கு வெளியே பி என்னும் புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. பிபி 3 சென்டிமீட்டர், சிபி 6 சென்டிமீட்டர், சிடி 2 சென்டிமீட்டர் எனில் ஏபியை காண்க. x4. இந்த சம்மே எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எப்படிலாம் கேட்டு வச்சுக்கிறான் பாருங்கள். டெட்டு பேப்பர் ஒன்று நம்ம 1 to 5 வரைக்கும் தான் நடத்த போகிறோம். நம்மளை குழப்புற மாதிரி, ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் சம்மு. மேக்ஸு தான் வராதே. மேக்ஸ்னாவே எனக்கு பிடிக்காது. அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வேலையாட்கள் 4 பெருக்கு தொடர் வரிசை கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஆட்கள் நாட்கள் அது கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்லாம் எங்கே தான் எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. முக்கோணம், நான்கள், வட்டம். நெக்ஸ்ட் இதோ பிக்சர் கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. மேக்ஸ் மட்டும் நான் நல்லா பிரில்லியண்ட்டாக இருந்தேன்னா டெட் 1 பாஸ் ஆகிடுவேன். மேக்ஸில் வீக்காக இருக்கிறதால தான் டெட் அடிக்க முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாங்க. 100 மீட்டர் 0.1 கிலோமீட்டர். உட்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி கொண்ட பலகோணம் நாற்கரம். 9 சென்டிமீட்டர் பக்கல் உள்ள கனசதுரத்தில் 3 சென்டிமீட்டர் பக்கல் உள்ள கனசதுரங்கள் எத்தனை? 27. 6 இலக்க மிகப்பெரிய எண்ணிற்கும் 6 இலக்க மிகச்சிறிய எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 8,99,999. ஒரு பேருந்தில் முதல் வாரத்தில் 27,432, இரண்டாம் வாரத்தில் 16,556,
58 வசூலாகிறது. முதல் வாரத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாவது வாரத்தின் வசூல் எவ்வளவு குறைவு? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு போட்டுக்கணும். இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 2 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 28 என்க. ஒரு எண் 4 எண்ணில் மற்றொரு எண் என்ன? 14. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தனிப்பட்டது எது? வட்டம். கூம்பு கோலம் உருளெல்லாம் சேம் தான். ஆட் 1 கேட்குறாங்க. வட்டம். ஒரு தொலைக்காட்சி பெட்டி 8% மதிப்பு கூட்டு வரி சேர்த்து அதன் விலை 15,660. மதிப்பு கூட்டு வரி இன்றி அதன் விலை என்ன? 14,500. ஒரு கோட்டின் மீதான 2 அடுத்துள்ள கோணங்கள் 4x மற்றும் 3x + 5 எனில் xஇன் மதிப்பை காண்க. 25 டிகிரி. ஒரு தரை விரிப்பின் நீளம் ஒரு அறையின் நீளத்தை விட 2.5 மீட்டர் குறைவு. தரை விரிப்பின் நீளம் 3,4 மீட்டர் எனில் அறையின் நீளம் 5.75 மீட்டர். ஒரு கிலோகிராமில் எத்தனை மில்லிகிராம் உள்ளன? 10⁻6. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும்போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டர் என்பதற்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என தவறாக குறிப்பிடப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எனில் சரியான சராசரி உயரம் காண்க. 165 சென்டிமீட்டர். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 21 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 5 ரூபாய் வீதம். அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவு 540. மதிப்பு காண்க. ஒரு குழந்தை 200 மில்லிலிட்டர் பால் வீதம் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பாலின் அளவு 8 லிட்டர். 4 பேர் கொண்ட ஒரு குழுவின் சராசரி வருமானம் 610.25. 4வரில் ஒருவர் குழுவிலிருந்து விலகிய பின் சராசரி வருமானம் 650.75 எனில் விலகிய நபரின் வருமானம் 488.75. வெளி செவ்வகத்தின் பரப்பளவு 360 டிகிரி சதுர மீட்டர். உள் செவ்வகத்தின் பரப்பளவு 870 சதுர மீட்டர். இவ்விரு செவ்வகங்களுக்கும் இடையில் சீரான பாதை உள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன? 80 மீட்டர் ஸ்கொயர். ஒரு நபர் தன்னிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கை கொண்டு ஒரு பொருளை வாங்குகிறார். அப்பொருளின் விலை 100 எனில் அவரிடமிருந்த மொத்த பணம் 300. சேரன் விரைவு வண்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து 22:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் 2:50 மணிக்கு சேலம் சென்றடைந்து எனில் வண்டி ஓடிய நேரம் என்ன? 4 hours 40 minutes. மிகச்சிறிய பகு எண் 4. ஒரு கார் 25 லிட்டர் பெட்ரோலில் 150 கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்றால் 30 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தொலைவு 150 கிலோமீட்டர். 50/3 in 12% 2 18 12 51 32 192 58 விவரங்களின் இடைநிலை மதிப்பு. ஏறுவரிசையில் எழுதிட்டால் நடுவில் சென்டராக வரும். அந்த மதிப்பு தான் 51. 2இல் எத்தனை 2/3கள் உள்ளன? 3. எண் 559,532. 1000 இடத்திற்கான தோராய மதிப்பு 60,000. 30க்கும் 60க்கும் இடையில் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 7. ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் எத்தனை? 10%. ஒரு தாவரம் 1 மணி நேரத்தில் 3/5 சென்டிமீட்டர் உயரம் வளர்கிறது எனில் 2/2 நாட்களுக்கு பிறகு தாவரத்தின் உயரம் 36 சென்டிமீட்டர். 20, 25, 21 -14, 15 விவரத்திற்கு முகடு இல்லை எனில் விடுபட்ட எண் 30. அடுத்தது 3 square + 4 square × 5 square + 12 square வர்க்கமூலம் 65.
x minus y equal 6, xy equal 4 எனில் x cube minus y cube இன் மதிப்பு x cube minus 3x square minus x plus 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி x plus 1 எனில் அதன் மற்ற காரணிகள். இரு எண்கள் 5:3 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் 11. 3a square bc, 5a square c, 7abc ஸ்கொயரின் மீப்பெரு பொது மடங்கு என்பது 105a square b square c square. 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் 10%. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 2:4:6 எனில் அதன் கோண அளவு 30 டிகிரி 60 90 டிகிரி. ஒரு வட்டத்தில் புள்ளி ஏயில் வரையப்படும் தொடுகோணம் DAB வட்டத்தின் நான் மேலும் BAC 65 டிகிரி மற்றும் BAE 58 டிகிரி என்று அமையுமாறு வட்டத்தின் மேல் உள்ள புள்ளி C எனில் ABCயின் மதிப்பு 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 240 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோணப்பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைப்பரப்பு. 8 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 28 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிப்பர்? 24 நாட்கள். 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 கிலோகிராம் மற்றும் அவற்றின் வீச்சு 2.46 கிலோகிராம் எனில் அளவைகளின் மீச்சிறு மதிப்பு 1.38 கிலோகிராம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம். R1, R2ஐ ஆரங்களாக கொண்ட இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால் வட்ட மையங்களுக்கு இடையே உள்ள தூரமானது R1 - R. ABC என்பவர் ஒரு வேலையை 12, 15, 20 நாட்களில் முடிப்பார்கள். இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின்பு B விலகி விடுகிறார் எனில் AC இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் எத்தனை? 6 நாட்கள். ஒரு சரிவகத்தின் பரப்பு 33.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர், உயரம் 5.6 சென்டிமீட்டரின் மற்றொரு பக்க அளவு 17, 15, 9, 13, 24, 7, 12, 21, 10, 24 என்ற புள்ளி விவரங்களில் முகடம் மற்றும் இடைநிலை அளவை கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு. இதை ஏறு வரிசையில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு இடைநிலை கண்டுபிடிக்கணும். திரும்ப முகடு 2 நம்பரை கூட்டி நடுவில் இருக்கிற 2 நம்பரை கூட்டி கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ சுருக்குக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கொஷினை மட்டும் சொல்கிறேன். x = 2 + √3 எனில் x² - 1/x² இன் மதிப்பு 8 √3. இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 61/23 கிலோமீட்டர். ஒரு இரு சக்கர வாகனம் அந்த தொலைவை கிடைக்க 7/15 மணி நேரம் எடுத்துக்கொள்வதென இரு சக்கர வாகனத்தின் வேகம் 25 கிலோமீட்டர். ஒன்று 2 5 6 14 24 30 120 என்ற தொடரின் அடுத்த எண் 55 சமமானது. ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம். விற்பனை வரி 1170 எனில் அதன் அடக்க விலை 13,000. ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது 40, 80. ஈஸ்வரி ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 350ஐ ஓர் அஞ்சலகத்தில் 6 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தால் முடிவில் அவர் 32,865 பெற்றால் எனில் கிடைத்த வட்டி வீதம் 10%. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5,7.
5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டர். இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. 21 சென்டிமீட்டர் பக்காலுடைய ABCD என்ற சதுரத்தின் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு 252 சென்டிமீட்டர். எல்லாமே ஃபார்முலா வச்சு போடணும். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 14 மீட்டர். 1 மீட்டருக்கு 8 ரூபாய் தான். அதை சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவு 5576 ரூபாய். ராகுல் 5000 ஆண்டுக்கு 8% எளிய வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் 5800 அவர் பெறுவார்? 100 மாணவர்களின் மதிப்பெண் சராசரி 40 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. தெரிய வந்தது. சராசரி மதிப்பெண் கொண்டு சராசரி 39.7. ஐந்து எண்களின் சராசரி 32. அவ்வெண்களின் ஒன்றை நீக்கும்போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண் 48. செவ்வக வடிவமுள்ள ஒரு தோட்டத்தின் அளவுகள் 30 மீட்டர் x 20 மீட்டர். தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலத்தில் ஒரு சீரான பாதை சதுர மீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் அமைக்கப்படுகிறது எனில் அதன் மொத்த செலவு 954. ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கும் ஆரத்துக்கும் உள்ள வித்தியாசம் 37 சென்டிமீட்டர். வட்டத்தின் பரப்பளவு. ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே 40 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் பக்கங்களின் மைய புள்ளிகளை முறையே இணைப்பதால் ஏற்படும் சாய் சதுரத்தின் பரப்பளவு. இந்த சம் பார்த்துக்கோங்க. 2/5 5/3 + 4/9 2/3 + 8/5. இது எந்த பண்புக்கு எடுத்துக்காட்டு? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள கோலிகளை 2 3 4 5 அல்லது 6 பேரிடம் சமமாக பங்கிடும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு கோலி மீதமாகிறது. மேற்கண்ட நிபந்தனையை நிறைவு செய்யும் இச்சிறு கோலிகளின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடங்களில் 6800 ஆகவும் மேலும் 3 வருடங்களில் 1080 ஆகவும் முதிர்வடைகிறது எனில் முதலீடு 3600. அடுத்து சம் பார்த்துக்கோங்க. மதிப்பு காண்க. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டவர்களில் லீப் வருடம் அல்லாதது எது? 4ஆல் வகுப்படாமல் இருந்துச்சுன்னா அதான் லீப் வருடம். லீப் வருடம் அல்லாதது ஒரு 3 ஆன்சர் 4ஆல் வகுப்படும். மீதி 1 4ஆல் வகுக்க முடியுது. அடுத்தது சதுரத்தின் பக்களவு 4 சென்டிமீட்டர் அதிகப்படுத்தினால் அதன் பரப்பளவு சென்டிமீட்டர். அப்படியெனில் பக்கத்தின் அளவு அதிகப்படுவதற்கு முன்பு. அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. 1 1 9 7 2 1 5 நடுவில் ஏ கொடுத்துக்கிறாங்க பாருங்க. 6 என்ற எண் 11ஆல் மீதின்றி வகுப்படும். அந்த ஏவுக்கு கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச மதிப்பு 1 என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் தெரில. நவீன புள்ளியியலின் தந்தை. எனக்கு ஆன்சர் தெரில. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 108ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழுகணம் ஆகும்? திரைவீச்சு இல்லா வரைபட உபகரணத்திற்கு உதாரணம். மாணவர்களின் தேவைக்கும் திறமைக்கும் ஏற்ற பாடக்கருத்துக்களை எளிமையிலிருந்து கடினத்திற்கு அறிமுகம் செய்தல் இந்த பாடத்திட்ட அமைப்பின் அணுகுமுறை. எல்லா டைட்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் குறித்து வச்சுக்கிறேன். ஆனால் இதுக்கு மட்டும் நான் குறிக்கவே இல்லை. 40இல் 15% என்பது ஒரு எண்ணின் 25% விட 2 அதிகம் எனில் அவ்வெண் x/4 x/2 x/5 x/n இடைநிலை 5 எனில் x என்பது. திறனறி தேர்வை கொடுத்த பிறகு ஆசிரியரின் இறுதி செயல். பாடத்திட்டத்தை மதிப்பீடு அடிப்படையில் அணுகுமுறையை உருவாக்கியவர். எண்களின் சராசரி 15. மறு ஆய்வின் போது 15 என்ற எண்
-15 என்று தவறாக குறிக்கப்பட்டு விட்டது என கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே சரியான சராசரி சமபக்க முக்கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் உள்ளது. ஒரு ஏபிசியில் என்பது MLA என்பது MB விட 18% அதிகம். பிசியை நீட்டும் போது ஏற்படும் வெளிக்கோணம் 116 டிகிரி எனில் MLA. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் ABC எனில் ஒரு பின்னத்தின் தொகுதியிலும் பகுதியிலும் 1ஐ கூட்டும்போது அதன் மதிப்பு 2/3. இதேபோல் தொகுதியிலும் பகுதியிலும் 1ஐ கழிக்கும்போது 1/2 எனில் மூல பின்னம் இரண்டு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பகுதியத்தின் பெருக்குத்தொகை 10,800 எனில் அவற்றின் கூடுதல். ஏபிசி என்பன PQR முறையே PQ செங்கோணமுடைய செங்கோண முக்கோணங்கள். இங்கு AB PQ BC QR கீழ்கண்ட எப்பண்பின் மூலம் அவை சர்வ சமம். 8 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமமே. நட்ட சதவீதம் 7 என்ற இயற்கணித கோவையின் அடுக்கு A+B7 A-B3 எனில் ABயின் மதிப்பு. கணிதத்தில் ராணி 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ராணியை விட ராஜு 20% குறைவாக பெற்றுள்ளார். ராஜுவை விட பாரத் 20% அதிகமாக பெற்றுள்ளார் எனில் பாரத் பெற்ற மதிப்பெண்கள். ஒருவர் ஒரு வானொலி பெட்டியை அதன் விற்பனை விலையில் 9/10 மடங்கில் வாங்கி அதை விற்பனை விலையை விட 8% அதிகப்படுத்தி விற்றார் எனில் அவர் பெற்ற லாப சதவீதம். ஒரு மாணவன் கணிதவியல் புத்தகங்கள் படித்தல், கணித புதிர்களை தீர்த்தல், கணித வினாக்களுக்கு எளிய குறுக்கு வழியில் தீர்வு காணல் இவைகள் குறிக்கும் திறன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ்.